வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 16ஆம் திகதி இந்த ஒரு ஷார்ட் வீடியோ அல்ல, இது ஒரு விமர்சன வீடியோ. நான் அண்மையில் இன்றைய காலைய தினம் நான் ட்ராவல் பண்ணுகின்ற போது எதேச்சியாக யூடியூப்பை தட்டிய போது இந்த வீடியோ என்னுடைய கைக்கு வந்திருந்தது. என்னென்றால், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியினுடைய வலதுகை, அமைச்சருடைய வலதுகை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு சின்ன விமர்சனத்துக்குரிய வீடியோ ஒன்றினை ஒரு சில ஊடகங்களில், சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதை நான் இப்போதும் பகிர்ந்து அதனுடைய சில காணொளிகள் சம்பந்தமான விரிவான விளக்கங்களை தருவதற்கு ஆசைப்படுகிறேன். அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். எங்களது வெற்றியை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று. யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான். ஒரு விகார கட்டி தையிட்டி விகாரை எமது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. சாதாரண ஆனரவுல வந்த உப்பு, அதுக்கே ரஜ உப்பு எங்களது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும். ஆனா நாங்க கரண் என்னை அவர் மின்சாரம் என்றார், தூண் என்றார். இப்படி பல உதாரணங்களை கூறுங்கள். அந்த மின்சாரம் பயணிக்கிறதே அந்த தூணில் தான். தூண் சரிந்து விழுந்தால் மின்சாரம் இல்லை. நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே, பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடும் போதே ஊடகங்களுக்கு சென்ற சமயங்கள் பல ஊடகங்களில் கூறியிருந்தேன், எங்களுடைய தமிழ் கட்சிகள் எல்லாமே பிரிந்து நிற்கின்றன. அன்றைய தினம் நான் ஊடகத்தில் கூறியிருந்தேன், எங்களது வெற்றியை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று. நான் அதில் கூறியிருந்தேன், எமது அரசியல் என்பது பிழைப்புவாத அரசியலை இல்லாமல் செய்யும் போது அவர்கள் ஒன்று சேர்வார்கள் நினைத்தார். இன்று நாங்கள் பாராளுமன்றத்தில் கூறியபடியே தமிழ் மக்கள் பெரும்பான்மை ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு தந்திருக்கிறார்கள். தமிழ் பிரதேசங்களிலே, அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார, அரசியல், தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 25% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது அதுக்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக 20% அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட 10% குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். அதன் நிமித்தமாக இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்களது இருப்புக்கள் பிளப்புவாத அரசியல் இல்லாமல் செல்லும் போது இதற்கு எதிராக பல விமர்சனங்களை செய்வார்கள். அது இங்கே மட்டுமில்லை, தென்பகுதியிலும் தான். அவ்வாறென்றால் நாங்கள் மக்கள் சார்ந்து சிந்திக்கின்றோம். எங்களை பற்றி விமர்சனம் கூறுவது தவிர்க்க முடியாதது ஒன்று. அது அரசியல் யதார்த்தபூர்வமான விமர்சனங்களாக அமையவில்லை. தைத்தில ஒரு விகார கட்டி இருக்கு, மக்களை உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அதுக்கு நீங்க போக்கூடான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தளபதி திறக்கிறார் சவீந்திர சில்வா. இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்துல மண்டபம் கட்டிக்காது, ஆராதனை மண்டபம் கட்டிக்காது. ஆற்ற காணி மக்கள்கிட்ட காணி. அப்ப ஆறு அரசாங்கம், அனுர அரசாங்கம். சிஸ்டம் சேஞ்ச் இதுதான். தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது, அவர்கள் இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது, அவர்களை இரண்டாம் குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது. ஒரு சாதாரண ஆனரவுல வந்த உப்பு, அதுக்கே ரஜ லுனு பேர். அதுக்கு நான் உடனே கந்தன் நத்தியோட கேட்டேன், உடனே போன் பண்ணி கேட்கிறேன். சொன்னார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன், நான் பேரை மாத்திரன். பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு என்ற பேர்லேயே பேக் அடிபடுது. உங்களுக்கு தெரியும், தையிட்டி அல்லது நாங்கள் கூறும் ஒரு சில கருத்துக்கள், அதே நேரம் ரஜ உப்பு, அவ்வாறான சில சம்பவங்களை வைத்திருக்கிறீர்கள். இதுகளெல்லாம் எமது அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை.
தையிட்டி விகாரை எமது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. அதன் பிறகு ரஜ உப்பு எங்களது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. இது முன்னைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள், அதுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் இன்று எடுத்திருக்கிறோம். அது அன்பு ரீதியாக நாங்கள் தீர்க்க முடியும் என்று நினைக்கின்றோம். அதன் ஊடாகவும் தையிட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனையும் அன்பு ரீதியாகவும் பேச்சுவார்த்தை ரீதியாகவும் அவர்களே மனம் திருந்தி மாறுவதற்கான நிலையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்படுத்துவோம். அது கண்டிப்பாக நடைபெறும். அது நமது அரசாங்கம் இதய சொத்தியுடன் செயற்படும் போது இந்த பிரச்சனைகளை முற்றுப்பொழுதாக இல்லாமக்கலாம். இன்றைக்கு அந்த இடத்துல யார் போய் நிற்கிறது? டக்ளஸ் சரியா, அவர் தான் அடிக்கல் நாட்டினதே சரியா. நாங்கள் ஒன்றை செய்வோம், அதுக்கு செயல்முறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதில் போய் முரண்பாட்டு விதமாக கருத்துக்களை பகிர்வதற்கு வரவில்லை. அதில் போனால் என்ன நடக்க வேண்டாம், முரண்பாட்டு விதமாக நாங்கள் உருவாக்கிய பிரச்சனை இல்லை, தையிட்டி பிரச்சனை. எமது அரசாங்கம் நாங்கள் இனநிலக்கத்தை ஏற்படுத்த நீக்கின்றோம் இல்லையே, அதை ஒரு பூதாகாரமான பிரச்சனையை ஆக்கி அந்த இடத்துல நாங்கள் போனால் ஒரு புதிய பூதாகார பிரச்சனையை ஆக்குவாங்க. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் எப்படி கதைப்பாங்க. சும்மா ஏதோ நாங்கள்லாம் கட்டின மாதிரி நாங்கள் ஒன்றை நினைக்கிறோம். அதை உண்மையாகவே மக்களோட கலந்தால் எதிர்காலத்தில் நாங்களா இல்லை, பிக்குகளை உணர்வார்கள். அந்த உணர்வதற்கான சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த சிந்தனை தூண்டலை ஏற்படுத்தியிருக்கோம். எதிர்வரும் காலத்தில் அதுக்கான விடிவுகள் கிடைக்கும் என்று நான் கண்டிப்பாக தமிழ் மக்களிடம் கூறுவேன். ஆணையர ஒப்பளம் சம்பந்தமான பிரச்சனை போகிறது, இங்கே தெரிஞ்சிருங்க. அதுதான் கொஞ்சம் கிளிநொச்சி பக்கம் பேசுகிறதுக்கு இல்லை, யாழ்ப்பாணத்தை பேசுவதற்கு தையிட்டி இருக்கிறது. கிளிநொச்சி பேசுவதற்கு ரஜ உப்பை பற்றி நான் உங்களுக்கு பூர்வமான விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துக்கு சமூக மீடியாவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் என்ன காரணம் என்றால், ரஜ உப்பு 2020 அன்றைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த விமல் வீரவம்சவால் உருவாக்கப்பட்டது மன்னாரில் மாந்தை சோட்டில். அதன் கீழ் இந்த உப்பளத்தை கொண்டு வந்தார்கள், ஆணையர் உப்பளத்தை விளைவித்து அந்த உப்பை அள்ளிக்கொண்டு தென்பகுதிக்கு கொண்டு சேர்த்து அதை மெருகூட்டிய ஒரு தனியார் நிறுவனங்கள் லாபத்தை அடைந்து கொண்டிருந்தது. ரஜ உப்புக்கு கீழ் ஆணையர உப்பளம் கொண்டிருந்தது நிமித்தமாக நாங்கள் எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலையை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று, நல்லெண்ணெய் கடையில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அந்த தொழிற்சாலையை வெகு சீக்கிரமாக ஆரம்பித்தோம். நானே கேட்டேன், அதை இந்த துறப்பு விழாவை பேரை மாற்றிவிட்டு செய்வோம் என்று. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சிறு எழுத்து உருவாகி எப்படி மக்களுக்கிடையில் பிரிவினையை உருவாக்கியது என்று. அதனால் இன்று அந்த பிரிவினை உருவாக்குவதற்கு பலர் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே சொன்னார் அமைச்சர், கண்டிப்பாக மாற்றுகிறோம் என்று உறுதியை தந்திருந்தார். ஆனால் அதே திறப்பு விழாவில் எமது கடத்தொழில் நீதியவள அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகர் உரையாற்றும் போது சொன்னார், அந்த ஆணையரவு உப்பளம் என்ற பெயரிலேயே நாங்கள் வெளியில் மக்களிடம் விநியோகிப்போம் என்று. அது அன்று திறப்பு விழாகத்தான் இருந்தது. அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பேக்கெட் தான் பொதியிடப்பட்டது சம்பிரதாயத்துக்கு. ஏனென்றால் அது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்றபடியால் நாங்கள் பேரை ஒரு பதிவில்லாமல் பேரை அடிக்க முடியாது, அல்லது போட்டை வைக்க முடியாது. ஏனென்றால் முன்னே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கும் போது அன்று இவர்கள் தெரியாது. அவர் கூறியிருந்தார், எங்களோட கையில் பிரதேச சபை இருந்தால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். இவ்வாறு 2020 அனுமதி கொடுத்தார்கள். இந்த பார் கோமிட்டுக்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தார் பிரதேச சபை? அவன் கொண்டு ஒரு பார்லமெண்ட் இல்லை, அதுக்கு இதில் எதிர்த்தாரா? இன்று என்னை பார்த்து அவர் பயப்படுகிறார். ஏனோ தெரியவில்லை. கிளிநொச்சியில் நடந்த பாடசாலை விவகாரத்தில் நாம் போலீசாரிடம் எடுத்து தொடர்பு என்று அது சம்பந்தமாக அவர்களிடம் அறிவித்துள். அதைவிட கொழும்புக்கும் அந்த தகவலை பரிமாற்றி உடனடியாக கொழும்பிலிருந்து தகவல் இங்கே வந்தவுடன் கைது செய்து விட்டார்கள். இன்றுதான் என்னை பார்த்து ஸ்ரீதரன் பயப்படுகிறார். இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும். ஆனா நாங்க கரண் அடிச்சவன தாங்க மாட்டார் இளங்குமரன். நாங்க கரண் கம்பம் இல்ல, நாங்க மின்சாரம் பட்டுதான் இளங்குமரன் கதை முடிஞ்சது. அளவும் என்ற பெயரை உச்சரித்ததில்லை. அந்த பயம் வெளிப்படுகிறது. என்னை அவர் மின்சாரம் என்றார், தூண் என்றார். இப்படி பல உதாரணங்களை கூறுங்கள். அந்த மின்சாரம் பயணிக்கிறதே அந்த தூணில் தான். தூண் சரிந்து விழுந்தால் மின்சாரம் இல்லை, மின்சாரம் கொஞ்ச நேரத்தில் ரிப்பாயிரும், ஒரு டைம் தான் அடிக்கும். அவ்வாறென்றால் நான் அதை பாதுகாக்கும் தூணாக இருக்கின்றேன், மக்களை பாதுகாக்கும் தூணாக இருக்கின்றேன்.
மின்சாரத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பளிக்கும் தூணாக இருக்கின்றேன். எப்போதும் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாயிருவேன். எதிர்வரும் காலத்தில் நான் கிளிநொச்சியில் சென்று இருந்து வேலை செய்வதற்கு தீர்மானித்துள்ளேன். ஏனென்றால் கிளிநொச்சி மக்களுக்கு பாரிய பிரச்சனை கூறுவார். காணி பிரச்சனை இருக்கிறது. காணிகளை சுகீகரிக்கின்றார்கள். அரசியல்வாதிகளும் அரச உத்தியோகத்துடன் சேர்ந்து முருகல் நிலை இருக்கிறது. மண்ணை ஏற்றுகிறார்கள். மணல் பக்கச்சார்பு ஏற்றப்படுகிறது. கசிப்பு, போதைப் பொருள், இவ்வாறு பல பிரச்சனைகள் கிளிநொச்சி கரையோடி போயிருக்கிறது. எங்களிடம் கேட்கிற நீங்கள் கேள்வி கேட்க வருகிறீர்கள் இல்லையே என்று கிளிநொச்சி மக்கள் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடித்துவிட்டு நான் கிளிநொச்சியிலே போய் நின்று சேவை செய்வதற்கு மக்களுக்கு உண்மையாக சேவை செய்வதற்கு தீர்மானித்துள்ளேன். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன். என்னோட கிளிநொச்சியில் ஒரு ஆள் தேவை. என்னோட இங்கே 2 பார்லமெண்ட் எதிர்வரும் காலத்தில் கிளிநொச்சி மண்ணில் இருந்து நான் சேவை செய்வதற்கு தீர்மானித்துள்ளேன். இன்று அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. கிளிநொச்சி பிரதேச சபையை இழந்து விடுவோம் என்று அவர் போலி பிரச்சாரம் என்ற காது கட்டுகிறது. ஒரு இடத்தில் போய் கூறியிருக்கிறார், ஊடகத்தில் வரையில்லை, நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்ட போகிறோமா, அதில் சிங்கள இராணுவத்தின் பேரை வைக்க போகிறோமா என்று ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அவ்வாறான பொய்யான கருத்துக்களை விதைக்கின்றார்கள் மக்கள் மத்தியில். நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நாங்கள் இனவாதிகளாக இருப்போமானால் இந்த நாட்டை எமது அரசாங்கம் இனவாதிகளாக செயற்படுமாக இருந்தால் இந்த நாட்டை ஒரு காலமும் முன்னேற்ற முடியாது. எங்களுக்கு இனக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கம் அமைந்துள்ளது. அந்த அரசாங்கத்தின் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எமது நாட்டின் ஜனாதிபதி மீது 100% தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் அவர்களது பிரதேச சபைகளில் தாங்கள் தோக்கப் போவதை உணர்ந்து எங்கள் மீது போலி பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். இவ்வாறு தான் மஹிந்த, ரணில், சஜித் முன்னைய காலத்தில் எவ்வாறு இவ்வாறு பொய்யான அபிப்பிராயங்களை விதைத்திருந்தார். பெட்ரோல் இல்லாமல் டாலர், அவ்வாறு இவர்களுக்கும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்று தேடி பாருங்கள். கண்டிப்பாக மக்கள் பக்கமே நிற்போம். நான் அன்றே கூறிவிட்டேன், தமிழ் மக்கள் இந்த பிரதேச சபையில் பூரணமான அதிகாரத்தை அனைத்து பிரதேச சபையிலும் பெற்றுத்தருவார் என்ற திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை. அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகள் எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணம். கண்டிப்பாக நான் அதை முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் இணைந்திருப்பவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு லோயர் என்று நினைக்கிறேன், தாடி வளர்த்தால் எங்களை பற்றி விமர்சித்து கொண்டிருக்கிறார். மற்ற பேரும் வருவதில்லை. சரியோ, தமிழ் மக்களுக்கும் தெரியாது யாரென்று தெலோவாக்கும். சரியோ, விடுதலை புலிகளை இந்திய இராணுவம் தடை செய்த போது வரவேற்றவர்கள் தான் இவர்கள். இன்று போலி தேசியம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை கூறுகிறேன், அன்றைய காலத்தில் விடுதலை புலிகளின் தடையை கைதட்டி வரவேற்றவர்கள் தான் இவர்கள், அந்த லோயர். அதே நேரம் இன்னும் ஒரு அரசியல்வாதி, கொழும்பை மையமாக கொண்டவர், ஒரு பெரிய லோயராம், அவரும் சொல்லியிருந்தார், எமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் இவர்களை கண்டுகொள்வதில்லை. அவ்வாறு தடை செய்த போது இன்று அவர்கள்தான் முழுமையான பச்சை விடுதலை புலிகளாகவும் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளாக கூறிக்கொண்டு திரிகிறார்கள். மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள், திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. பல விளைந்திருந்தன. எனக்கு உண்மையின் பக்கம் நான் செல்கிறேன் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. நான் பணத்துக்கு அடிமையானவே இல்லை. அதனால் இவர்களது விமர்சனத்தை கண்டு பயப்பட போறது இல்லை. இவர்கள் தான் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒழிய என்னை வளர்த்து விடுவதற்கு எனது விமர்சனங்களே காரணமாக நான் சிறு பிள்ளைகளை விடலாம். அது ஆனால் பிழையை திருத்துவனாக நான் நினைக்கின்றேன். இப்போது நான் கூறும் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெட்டி அதில் எனக்கு தெரியாமல் பிழை விடலாம். அதை நிவர்த்தி செய்வதற்கு நான் முயன்றளவு முடிவெடுக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிழை விடாதவன் மனிதன் இல்லை. பிழையை திருத்துவன் தான் உண்மையான மனிதன். நான் பிழைகளை விடுவேனானால், எனக்கு தெரியாமல் பிழை விடுவேனானால், அவர் மற்றவர் கூறும்போது அதை திருத்தக்கூடிய வசனங்களை திருத்துகிறேன். தமிழ் மக்களுக்கு கடுகளவேனு பாதகம் விளைவிக்காத வகையில் நான் செயற்படுவேன். இந்த காலத்தில் ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல். தமிழ் தேசிய ஆன்மா, தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதுகளை நிதானமாக கையாள வேண்டும். நிதானமாக கையாண்டு கொண்டு வருகிறோம். எதையும் எங்களது தலையில் தொப்பிய அளவு கூட வைக்கிறேன்.
இன்றைக்கு பாதை விடுவித்தோம், எங்கட தலையில் எங்கட யாரையும் சொல்லி இந்த பார்லமெண்ட் வேண்டுகோளுக்கு நாங்கள் விடுவித்தோம் என்று இராணுவம் உணர்வார்கள். அதே நேரம் பௌத்த பிக்குகளும் உணர்வார்கள். இன ஐக்கியம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று அவர்களுக்கு இன்றைக்கு தெரிந்த சுதந்திர தினம் நடக்க பௌத்த பிக்குகள் இதுவரை தேசிய குடும்பம் இல்லை, இந்த முறை ஒழும்பி இருந்தவங்க. அப்போ நாங்கள் உண்மையாக செயற்படைக்க நாட்டை முன்னேற்றி போது அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தருவார்கள், அனைத்து மதகுருகள் ஒத்துழைப்பு. இனவாத பிக்குகள் இந்த நாட்டிலிருந்து களையப்படுவார்கள். அவர்கள் உண்மையானவர்கள் மேலே வரும்போது இவர்கள் இன்றைக்கு உண்மையானவர்கள் முன்னைய காலத்தில் ஒதுங்கி இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் அவதூறாக பரப்பி எங்களுடைய குறைத்து விடுவார்கள் என்ற பயத்தில் சோழி வேண்டாம் நான் இந்த மதவெளி. இன்றைக்கு உண்மையானவர்கள் மேலே வருவார்கள். அதே மாதிரி தான் தமிழ் மக்களில் நல்ல அறிவுள்ள புத்திஜீவிகள் திரைமறைவாக இருக்கிறார்கள். அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நல்லவர்கள் என்று அரசியலுக்கு வர பயப்படுகிறார்கள், எங்களை விமர்சித்து போடுவார்கள், குடும்பத்தில் விமர்சிக்கிறார், பெண்கள் அரசியலுக்கு வர பின்னிக்கிறார்கள். ஏன் ஒரு கருத்தை சும்மா பொய்யாக ஊதிஜம் இல்லாத கருத்துக்களை கூறுவது அரசியல்ல அது எங்களது உண்மையானவர்களை குட்டி குனிய வைக்கின்றார்கள். நீ விஜித கருத்தா இருந்தானே, அனுகுமாரவா இருந்தானே, தோழர்களே நான் கூட கேட்கிறது, நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க. உங்கள்கிட்ட உண்மை இருந்தா சொல்லுங்க. இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையை நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர், ஏவிபி தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்க பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில விசாரணை நடத்தணும்னு அறிக்கையை கொண்டு பார்லிமெண்ட்ல போடுறீங்க. ஆனால் எல்எல்ஆர்சி அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு என்று பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அது கிடப்பில் கிடக்கு. இப்ப தமிழர் மீது நீங்க கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சி அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்க தூக்கி கடாசுவீங்க. இந்த சர்வதேச விசாரணை ஜேவிபிலையும் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கிட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களை வெட்டுவதற்கு வாளை எடுத்து தந்துவிட்டு என்னிடமே நீதியை கேட்டால் நடைபெறுமா? இதுதான் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்ன போனால் இந்த கொத்து குண்டுகளை கொடுத்த நாடுகள், இந்த இதுகளை கொடுத்த எல்லா ஆயுதங்களையும் கொடுத்த நாடுகள் மக்களை பிரித்து அதில் குழி காய்ந்தது உலக அரசியலில். அந்த அரசியலை தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் நீதியான பக்கச்சார்பில்லாத விசாரணைகளை எடுக்கும்போது மக்கள் உணர்ந்துவார்கள். கண்டிப்பாக அதுக்கான நீதியை நிலைநாட்டுவோம். எதிர்காலத்தில் பட்டலந்தை வதை முகாம் மாதிரியான ஒரு தீர்வு திட்டத்தை படிப்படியாக எடுப்போம். பலர் இன்றைக்கு சிறைக்கு போகிறது நிற்கிறார். இன்றைக்கு ஈஸ்டர் தாக்குதல், 2 போலீஸ் உத்தியோகத்தரை தற்காலிக பிரதமர் மஹிந்த ஏற்படுத்திகள் 2 போலீஸ் உத்தியோகத்தர் வவுனதீவில் கொலை செய்து முன்ன நாள் விடுதலை புலியில் பழியை சுமத்தி அது பிறகு பார்த்தா சகர அது அந்த நேரம் என்ன நடந்தது? ஒரு அரசியல் குழப்பம். நாட்டில் பிரதமரை மைந்தவை கொண்டு வந்தது. அதுக்காண்டி திருப்பியும் விடுதலை புலிகள் 3 ரூபாக்க வேண்டும் சிங்கள மக்கள் மத்திய பீதி ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சிகளை செய்திருந்தார். நீதியான அந்த விசாரணை ஒழுங்காக நடைபெறும்போது படிப்படியாக எல்லாரும் படிப்படியாக உள்ளுக்க போவார். ஆனால் இன்றைக்கு அந்த பயத்தில் தான் இவங்க பிரதேச தேசிய மக்கள் சக்தியில் போகக்கூடாது. அது தமிழ் பகுதியில் இருக்க அரசியல்வாதிகள், சிங்கள பகுதியில் இருக்கிற 2 பேரும் ஒன்று தான். அவங்கள இஞ்சி நாங்கள் இருக்கிறோம், அவங்களோட இஞ்சி இருக்கவே இல்லை. படித்தது எல்லாமே சிங்கள பகுதியில் படிச்சுட்டு வந்தவங்க. இங்கே படித்து இஞ்சத்தை பிரச்சனை உணர இல்லை. இனக்கிறவர் நடக்கவே இந்த வீடு ஒரு தீப்பற்றி இருக்குதா? சாதாரண அம்மா அப்பாண்ட வீடு தான் தீப்பற்றி இருக்குது. அவையில் இங்கே வந்திருந்தவின இனக்கிறவர் நடக்க போன்னு தெரிஞ்சு அப்போ இங்கே இருந்தேன் அவையிலெல்லாம். நாங்கள் கூறுகிறோம் அவர்களுக்கு இப்படி போலி தேசியங்கதைக்காரர்கள் காதல் தமிழ் மக்களுக்கு தமிழ் மண் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று காதல் இருக்குது. அந்த உணர்வை வைத்துக் கொண்டு இவர்கள் காதல் வலையில் விழுத்தி ஏமாத்துவது 15 வருடங்களாக காதல் என்று சொல்லி ஏமாற்றி சீரழித்து விட்டார்கள் தமிழ் மக்களை. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், கண்டிப்பாக தமிழ் உணர்வை மேலும் பலப்படுத்துவோம். நீங்கள் நினைக்கிறீங்களா 9 பாராளுமன்ற உறுப்பினர் பிறகு 7 இன்றைக்கு 6 எங்கே போய்கொண்டிருக்கிறது? மாற்றத்திற்காக கண்டிப்பாக இம்முறை தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து தமிழ் பிரதேச சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரம் கிடைக்கும் என்று நம்பிக்கை திடமானதாக இருக்கிறது. கண்டிப்பாக கிடைக்கும். கொலை செய்தவனும் கொலையால சாகடிக்கப்பட்டவனும் உண்டா வாழையிலுமா? பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது? அப்படி அதுக்கு என்ன நியாயம்? முதலுக்கு நீதி வேணுமே. கண்டிப்பாக உலக பொறிமுறை ரீதியாக சிறந்த முறையில் அதற்கான நீதி நிலைநாட்டப்படும். ஏனென்றால் அனுர தோழர்
சகோதரனும் காணாமல் போனவர் தான். இப்போ அவற்ற வலி ஒன்று இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் 5 மாதம் தான் என்று வந்து 5 மாதத்தில் 3 மாதம் எடுத்துக்கொண்டால் குறுகிய பட்ஜெட், அதுக்கு பிறகு அந்த 3 மாதத்திலேயே அணு பட்ஜெட்டுக்கு கொடுத்தனாங்க நிதிகளை. நாங்கள் சொல்லத்தானே வேணும், என்ன இந்த செய்யலாம் அதை செய்யணும் வேண்டாம், அதுகளுக்கு தெரிய அங்கே இருக்கிறது. இப்போ அதுகளை கூறியிருந்து நாங்கள் கூறி அந்த 3 மாதத்துக்கு பிறகு பட்ஜெட் நிறைவேற்கு. இதுக்கு பிறகு தேர்தல் நாங்களும் யோசிச்சு தேர்தல் 6ஆம் மாதம் வச்சிருக்கலாமாட்டு. 6ஆம் மாதம் வச்சிருக்கேன் அன்றதோட கேட்டிருந்தேன். நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்குற சொன்னார் 6 மாதத்துக்கு பிறகு நான் தேர்தலை பிற்போடுவதற்கு எந்த வகையிலும் இந்த எழுத்து மூலம் கொடுக்க மாட்டேன். அது அந்த தேர்தல் கஞ்சிக்கிட்டு. அப்போ இது மற்ற அரசியல் மாதிரி தொப்பி அளவு கூட போகாதுங்கன்னு சொன்னேன். அது கட்டமைப்பு செய்யும், அரச கட்டமைப்பு செய்யும். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாக்கு மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்பட்ட வெறுப்பு நிமித்தமாகத்தான் வாக்குகளாக வந்தது. அது சிங்கள பகுதியாக இருக்கட்டும், தமிழ் பகுதியாக இருக்கட்டும், கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் இதய சுத்தியோட. ஆனால் இதைவிட அவர்களது 5 வருடத்தில் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களது குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுமாக இருந்தால் தான் நமக்கு ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வாக்களிப்பார்கள். அந்த இலக்கை நோக்கித்தான் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த இலங்கையில் வாழும் மக்களின் தனி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. திரும்பவும் 5 வருடத்திற்கு மீளவும் மக்கள் ஒப்படைப்பார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. இது குழப்பம் விதமான பல கருத்துக்களை கூறுவார். நாளைக்கு சின்ன முகப்புத்தாதில் வந்தாலும் இந்த கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தி விகாரையை கட்டியது அல்லது சிங்கள குடியேற்றத்தை 1500 ஏற்படுத்தப்பட போலியான கருத்துக்களை கூறுவார்கள். மக்கள் திடமாக இருந்தால் கேள்வி கேட்கும் மக்களை உருவாக்கும் போது இந்த பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அதை உருவாக்கும் திடமான நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதிலே சில விடயங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், முதலாவதாக அவர் கதைத்திருக்கின்ற விடயம் என்பிபி அரசாங்கத்தினுடைய கணக்கு விடயங்கள் கதைத்திருக்கிறார். முதலாவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய கருத்து என்னவென்றால், தமிழ் மக்கள் சக்திகள் எல்லாம் என்பிபியை எதிர்க்க போராடுகின்றன, ஆகவே என்பிபி வளர்ந்து விட்டது என்ற மாதிரியான ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். உண்மையாக என்னவென்றால், சில விடயங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆழமாக சிந்தித்து சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டிய தேவை உண்டு. சமூகத்தின் கடப்பாடும் வரும். அன்றைய தினம் நான் என்னோட முகப்புத்தகத்தில் என்னுடைய இதொன்றை பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தா தெரியும். ஒரு அரசியல் கட்சி ஒன்றினை ஆக்குகின்ற ஒருவருடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு மீடியா ஒருவர், அதாவது யார், அவர் தான் ஒரு மீடியா என்று சொல்லிக் கொண்டிருக்க சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர். என்னுடைய முகப்புத்தகத்தில் நான் அதை பகிர்ந்திருக்கிறேன். அதுக்குரிய நீங்கள் போய் பார்க்கலாம். அவர்கள் சுத்துமாத்தினுடைய பின்புலத்திலே இருந்து கொண்டு என்னையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் விமர்சிக்கக்கூடியதான ஒரு சில வீடியோக்களை செய்து வெளியிட்டிருப்பது. அதில் தெளிவாக மக்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இன்டர்வியூ ஒரு பக்க சார்பானது, பொறுமையாக பதில் அளித்தமைக்கு அர்ச்சுனா அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்ற கருத்தொன்றை சில மக்கள் அதில் பகிர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட அந்த விலையிலே சிக்கப்பட்டு இவர் தன்னுடைய கருத்துக்களை திணிக்கிறார் என்பது அந்த வீடியோவில் தெளிவாக தெரியும். அதை நான் பார்த்திருக்கிறேன். அங்கே சில பல விமர்சனங்களை இட்டு கதைத்திருக்கிறார். நான் அதையும் பார்த்திருக்கிறேன். அவ்வாறு திட்டமிட்ட ரீதியில் அரசியல் பரப்புகளில் இப்போது எங்களுடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு சில திட்டமிட்ட கருத்தற்ற ஒரு கருத்தாடல்களை உள்ளுக்குள்ளே திணித்து, சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு யூடியூப்பை பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் அதை விளங்கி இவருடைய பின்புலம் என்ன என்பது தொடர்பாக தெளிவில்லாதபடியால் சில பேருடைய கருத்துக்களை மட்டும் மேலதிகமாக வைத்து கொண்டு சில அரசியல் முடிவுகளை பொதுமக்கள் தங்களுடைய வாக்கிடுற நேரங்களில் எடுத்துக்கொள்கிற வரலாறுகள் இதுவரை காலமும் நடந்திருக்கு. அவ்வாறு தான் இந்த முறை என்பிபி அரசாங்கம் போன முறை பாராளுமன்ற தேர்தலிலே அர்ச்சுனாவுக்கு 3 கட்சிகள் குறைந்த அளவு கிடைக்கும், 3 சீட்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க நேரங்களில் திட்டமிட்ட ரீதியிலே ஒரு சில என்னோட பாராளுமன்ற தேர்தல் என்று ஒரு சில பேரை பணங்களுக்கு வாங்கி சுத்துமாத்து அதை திட்டமிட்ட ரீதியில் திணித்து, நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்றத்தில் 3 சீட்டே ஒரு சைட் ஆகிய பெருமதியம் இந்த மீடியா என்று சொல்லிக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள பாதுகாப்பாக நின்று கொள்கிற ஆக்கள் ஒரு சில பேருக்கு அந்த பெருமையும் சார். ஸோ அதன் அடிப்படையில் நான் அவருடைய இன்டர்வியூவையும் பார்க்கிறேன். இப்போ 2வது
இந்த சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மீடியாவிலே வந்த அந்த ஒரு ஒளித்துருக்கை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதிலே அவர்கள் பக்கச்சார்பாகவோ அல்லவோ இல்லாத கூட அந்த ஒருவருடைய கருத்தை ஊடறுத்து அந்த கருத்தை ஏதோ ஒரு வகையில் திரிவுபடுத்தக்கூடிய மாதிரி ஒரு சில வீடியோக்களை செய்திருக்கிறார்கள். அதை நான் பகிர்ந்திருக்கிறேன். என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாகவோ இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாகவோ இருக்கலாம். அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தையும் தனிப்பட்ட அரசியலையும் நாங்கள் யாரையுமே ஆமோதித்துக் கொண்டு எப்பவுமே ஒரு அரசியல் பயணங்களை மேற்கொள்ளலாம். அது தனிப்பட்டது. ஆனால் மக்களுடைய நன்மை என்று பார்க்கும்போது ஒன்றாக நிற்க வேண்டிய தேவை ஏற்படும் போது, நான் அதை சொல்லியிருந்தேன் தெளிவாக போன வீடியோவில், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேவையா ஒன்றாக நிற்கும் போது என்னுடைய முழு கருத்துக்களையும் அவர் உள்வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே நேரம் என்னுடைய முழு கருத்துக்களையும் அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் தான் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வெவ்வேறான கட்சிகளாக வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகளாக ஒரே பாதையிலே மக்களுடைய லாபம் கருதி ஒன்றாக பயணிக்கலாம் என்று இதுகளை விளங்கிக் கொள்ளக்கூட தெரியாத சில ஊடகங்கள், சில தனிப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட ஆட்கள் என்ன செய்யறோம் என்றால் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லினா நாங்கள் அதை பற்றி கவனிக்க விரும்பவில்லை. இதிலே தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கார், முதலாவதாக எங்களுடைய தையிட்டி விகாரை அதுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற விடயம் ஒன்றையும், அது ஏற்கனவே இருந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அது கட்டப்படுகின்ற இப்போதும் கட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், கட்டப்படுகின்ற ஒரு கட்டுமானம் என்ற அடிப்படையில் தங்களால் எதுவுமே செய்ய முடியாது. புத்த பிக்குகள் மனம் வந்து அவர்களாகவே மனம் வந்ததை இடிப்பார்கள் என்ற மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான அரசியல் பதிவுகளை இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வாறான ஒரு அரசியல் காலம் இந்த 80 ஆண்டு கால பகுதிகளில் எங்களுடைய தமிழர் தரப்புகளில் அந்த அரசியல் மேகங்கள் அப்படி இருந்ததில்லை. அதான் உண்மை. என்னென்றால் சிங்கள இனமாக இருக்கட்டும், அவர்கள் நல்லவர்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற அந்த ஒன்றெண்டு பிரதிநிதிகள், அதை விட அவர்கள் சார்பாக நாங்கள் எடுக்கிற பிரதிநிதிகள் என்று கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறோம். இவர்களால் தான் எங்களுடைய தமிழ் இனம் திட்டம் முதல் ஒரு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள், பேரை சொல்லவில்லை. அதே மாதிரி இப்போது அந்த அவர்களுக்கு மாற்றீடாக பிரதியீடாக வந்துகின்ற அரசினுடைய வால் பிடிக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இவ்வாறான ஒரு சில கொச்சைப்படுத்துகின்ற இனத்தை, எங்களுடைய இன மீட்பு போராட்டத்தை, அர்ப்பணிப்புகளை, தேசிய தாகங்களை கொச்சைப்படுத்துகின்றதாக கதைக்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் கடந்து போகத்தான் நான் ஆசைப்படுறோம். ஆனால் அவ்வாறான விடயங்களை கடந்து போகலாமோ என்கிற சம்பந்தமான கேள்விக்குறி இருக்கிறது. ஆகவே தான் நான் நினைத்திருக்கிறேன் இது சம்பந்தமாக சில வீடியோக்களை தெளிவாக உங்களுக்கு பிரதியிட வேண்டிய தேவை இருக்கிறது. இது சம்பந்தமான வீடியோக்களை உங்களுக்கு பிரதியிட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இவ்வாறான சின்ன பிள்ளைத்தனமான ஆன்சர் உண்டு. ரெண்டாவது, அதாவது புத்தபிக்குகளே எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வார்கள், மனம் வந்து அவர்களை அகற்றிக் கொள்வார்கள் என்றது இது காலத்தோட மக்களை ஏமாற்றுகின்ற இவருடைய தனிப்பட்ட இளங்குமரனுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்டு இந்த புத்த சம்மேளனங்கள் முடிவெடுக்கப் போவதில்லை. அவர்கள் தங்களுடைய முடிவிலிருந்து மாறப்போவதில்லை. நாங்கள் அங்கே கதைத்து உண்மையை சொல்வதற்காக சில நேரங்களில் போய் கதைக்கலாமே ஒளி அவருடைய மனதில் என்ன இருக்கிறது. 21 ஏக்கரிலே 8 ஏக்கரை வைத்துக்கொண்டு 13 ஏக்கர் தருகிறார்கள் என்று சொன்ன விடயங்களை நாங்கள் வேண்டி எடுக்கிற வழிமுகளை அவருடைய கதைத்து சமாதானமாக போகலாம் என்று பார்க்கிறவே ஒழிய, மற்றபடி அவர்களாகவே மனம் வந்து அவர்களுடைய தையீட்டு விகாரையை உடைத்து அது மக்கள் காணிகள் என்று தரப்போகிறது வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயமாக பார்த்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் சொல்லியிருக்கார், இந்த ரஜல் உணவு எனப்படுகின்றது ஏற்கனவே தாங்கள் உருவாக்காத ஒரு அரச நிறுவனம் என்றும் அதை உடனடியாக மாற்ற முடியாது. உடனடியாக மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து மாற்றுவதென்றால் பாராளுமன்றம் இருக்கிறது, அங்கே நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். ஆனால் இது ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு சின்ன ஒரு கடிதம் ஒன்றை அடிப்பதன் மூலம் அந்த பேக்கெட்டுகளை மாற்றலாம். அவ்வளோ நீங்களே சொல்லுகிறீர்கள், அது ஒரு தனியார் அரசு சேர்ந்த ஒரு நினைக்கிறேன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு நீங்கள் போய் பிரதியிடுகிறீர்கள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, ஒரு அரசாங்கம் 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது. உங்கள்ட்ட தான் ஜனாதிபதி இருக்கிறார், உங்கள்ட்ட தான் பிரதமர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை மாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற இந்த சில்லறத்தனமான கோமாளித்தனமான பதில்களை எல்லாம் நீங்கள் பகிரக்கூடாது உண்மையாகவே. ஆனால் பகிர்ந்து மக்களுக்கு சொல்லணும் இது கோமாளித்தனமாக இருக்கின்ற பிதற்றல்கள் என்பதில்
எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அவற்றை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்வதற்காக இந்த வீடியோவை நீங்கள் இதை சமூக ஊடகத்தில் கூட பார்க்காவிட்டால் கூட எனக்கு தெரியாது, அங்கே சொல்லப்பட்ட விடயங்களை நான் உங்களுக்கு இதிலே தந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அது தவிரவும் எங்களுடைய இளங்கும் மன்னர்கள் சொல்கிறாரு என்றால், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா என்னென்றால் கரண்ட்டை தாங்கி பிடிப்பது அல்லது கரண்ட் போகிறது வந்து கரண்ட் தூண் அல்ல. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லாம் வேலை இருக்கிறீங்கள் இளங்குமர்கள், கரண்ட் போவது மின்சாரம் போவது அந்த வயர்களில், அந்த வயர்கள் நிற்கிறது வந்து அந்த தூண்கள். ஆகவே நான் தான் கரண்டை தாக்கி பிடிக்கிறேன் என்றால் கரண்ட் உங்களை தாக்கும். நீங்கள் ஆகவே உங்களுக்கு சிறிதரன் அடிப்பதற்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் ஐயா அடிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆகவே சிறிதரன் ஐயாவிடம் அடி வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் கரண்ட்டுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு தடை ஒன்று இருக்கும். அந்த தடை நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் ஈடுபட்டு கரண்டால் அடிபடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் உங்களை இடையே விடாண்டெல்லாம் கதைத்திருக்கிறார். அப்போது நான் சற்று கவலைப்பட்டேன். என்றால் நீங்கள் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் என்று நாங்கள் மக்கள் கருதி உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களை இடையே விடாண்டு சிறிதரன் ஐயா அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கதைச்சிருந்தால் நான் சற்று கவலைப்பட்டேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து பிக்காளித்தனமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. பிக்காளித்தனமான ஒரு கருத்துக்களை குழந்தை பிள்ளைகள் நினைக்கிறேன். நான் ஒரு அரசாங்கம் சற்று சிந்திக்க வேணும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றவர்களை வந்து இந்த மீடியாக்கள்லாம் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியும் உங்களை இதில் இருந்து வெளியில் விட்டால் என்பிபி அரசாங்கத்துக்கு நல்லமோன்னு நினைக்கிறேன். என்றால் உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி காணாவிட்டால் பரவாயில்லை, அறிவு என்பது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு குறைவானது போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் நீங்கள் கதைத்து கொண்டிருக்கிறீர்கள். குறைவானது என்ற தோற்றப்பாட்டில் நீங்கள் கதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு கதைக்க வேண்டாம். நீங்கள் அறிவு கூடியவர் போல் கதைப்பதற்கு சற்று சிந்திக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் உங்களுடைய பதில் என்றால் ரஜலுனு உப்பை நாங்கள் செய்யவில்லை, வேறு அரசாங்கம் ஆரம்பித்தது, வேறு கம்பெனி நடத்தினது, நாங்கள் இப்போது போய் அதை மேலதிகமாக செய்து வைத்திருக்கிறோம் என்ற பதிலாகும். தையிட்டு விகாரை வந்து வேறு யாரோ காட்டின விகாரை, அதை வேறு யாரோ மீண்டும் காட்டி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அரசாங்கம் இல்லை என்பது போன்ற ஒரு இப்படி மலுப்பல் கதை காய்ச்சி கொண்டு இருக்கிற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு எங்களுடைய தமிழட்ட தலைவிதியை தீர்மானிக்க வேண்டி வந்தால் சற்று கஷ்டமாக இருக்கும் என்ற அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் அது தவிர கன விடயங்கள் அதில் இருக்கிறது, விமர்சிப்பதற்கும் விமர்சனங்கள் செய்வதற்கும் கன விடயங்கள் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய அறிவு காணாத தன்மையால் என்னால் அதற்கு மேல் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. ஆனால் அதை பார்க்கின்ற மக்களுக்கு விளங்கும், ஐயையோ ஏதோ பிழையாக நடக்க போகுது என்றது. இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுக்கு ஒரு கணிசமான அளவில் ஒரு மிகப்பெரிய பதிலொன்றை தரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பதிலை மக்களிடம் வேண்டி தருவதற்காக நாங்கள் வழக்குகள் கூட போட்டியிருக்கிறோம். ஆகிய வழக்குகள் வருமாக இருந்தால் சாவச்சேரியிலே நாங்கள் நிற்போம். அதுக்குரிய பதில் 21ஆம் தேதி தெளிவாக அறிவிக்கப்படும். ஸோ இது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு பிக்காளித்தனமான ஆன்சர்களை சொல்லாமல் ஒரு பொறுப்பான விதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி அரசாங்கத்தினுடைய வடக்கு மாகாணத்தின் வலது கை என்று சொல்லப்படுகின்ற வலது கையே நீங்கள் இப்படியே வந்தால் போலியோ வந்த மாதிரி அரசாங்கம் எவ்வளவு கேவலமாக இருக்கும். ஏனென்றால் நானும் பாராளுமன்றத்தில் அவதானிச்சிருக்கேன். அந்த 189 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர அதில் இரு உறுப்பினர்களில் ஒரு 10 பேரை தவிர மிச்சம் 140 பேருக்கு கதைக்க தெரியாது, எழுதித்தான் வாசிப்பார்கள், என்ன கதைக்கிறோம் என்று தெரியாது, கேள்விகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. பாவம் என்றால் இந்த அலையோடு அடிபட்டு வந்த சனம் தானே அந்த 189 ஒரு 10 பேர் சாதாரணமாக படித்த மனிதர்கள், ப்ரொஃபஸர் டாக்டர்மார் வச்சிருக்கிறீங்க. ஆனால் அவர்களையும் பல பேருக்கு கதைக்க தெரியாது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் நான் இதை உண்மையாகவே ஒரு ஜோக்காகத்தான் கடந்து போக நான் விரும்பினான். ஆனால் ஜோக்காக கடந்து போகிற நிலைமையில உங்களுடைய கருத்துக்கள் இல்லை. உங்களை விட்டால் தென்மராட்சி பாதிக்கப்படும். தென்மராட்சி பாதிக்கப்பட்டால் நான் நினைக்கிறேன் அதன் பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு மீளவும் நாங்கள் என்ன சொல்றது எங்களுடைய தமிழ் மக்களை மீளவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரது 2009 2024 அந்த அவர்கள் இந்த 15 வருடங்களில் செய்த அரசியல் விபச்சாரங்களை நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்துல செய்வீங்க போல எடுக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் இருக்கும் வரைக்கும் இந்த தென்மராட்சி மண் அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்றதுல நாங்கள் வழக்கம் போட்டிருக்கோம். 21ஆம் தேதி அதனுடைய முடிவுகள் தெரியும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தென்மராட்சியில் நிற்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலைப்பாடு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது.
ஸோ அதன் வரைக்கும் பொறுமையாக சற்று நீங்கள் பொறுமையாக இருப்பதனெல்லாம் அந்த முடிவுகளோடு நாங்கள் உங்களை அணுகுகிறோம். மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆதரவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நாங்கள் யாரையுமே மனதால் கஷ்டப்படுத்த மாட்டேங்கிறே. மக்கள் குடியிருப்பு நானும் ஒரு உதவியை செய்து தென்மராட்சிக்கு நான் என்னுடைய 32 லட்சத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தென்மராட்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறீர்கள்? நானாக கொடுத்ததும் தென்மராட்சிக்கு தான் 32 லட்சம், மற்றதுக்கு 30 லட்சம், மற்ற 28 லட்சம். நீங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? இப்போது நான் கொடுத்தது அது ஒரு நியூஸாகவே ஆறுதலாக போடுகிறேன். எங்கே என்ன கொடுத்துருக்கிறேன், என்னதுக்கு கடைசியாக முடிவெடுக்கப்பட்டது சம்பந்தமான ஒரு தெளிவான பதில மக்களை சொல்றேன். இது தென்மராட்சி என்னுடைய வீடு, என்னுடைய உறவுகள் எனக்காக ஈனைன் ரோட்ல படுத்து நீங்கள் இளங்குமரணம் வைத்தியசாலையில் தொடர்ந்து இருங்கோன்னு சொல்ல எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை தொடர்ந்து இருங்கோன்னு ஒரு 15,000 மக்கள் தாங்களாகவே சேர்வார்களாக இருந்தால் நான் உங்களுடைய கருத்தை ஆர்மோதிக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னதான் சொல்லி என்னை தென்மராட்சி மண்ணிலிருந்து பிரிக்க வழிகிட்டாலும் என் உடல் வேகுவது தென்மராட்சி மண்ணில தான். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். நாங்கள் அதற்குரிய பதிலோடு உங்கள்ட்ட வரும் வரைக்கும் சற்று அமைதியாக இருக்கணும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.